வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். மார்க்கெட் இப்போ கொஞ்ச நாளாக வாலடைலாக இருக்குது. 2021, 22 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து பயங்கர வைல்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாலடைல் மார்க்கெட்னா என்ன? அதை எப்படி வந்து வகைப்படுத்துறது? அப்படி வகைப்படுத்தின விட்டு என்ன மாதிரி யுக்திகள் பயன்படுத்தலாம், ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம், என்ன மாதிரி வந்து பொசிஷன் சேசிங்லாம் பண்ணணும், முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இதை பேசும்போதே நிறையா என்ன தெரிஞ்சிடும்னா, புல் மார்க்கெட் தெரிஞ்சிடும், பேர் மார்க்கெட் தெரிஞ்சிடும், வாலடைலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிடும், பொசிஷன் எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும், அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறதான் தெரியும். இப்போது நேரத்தை வீணடிக்காமல் நேராக போகலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2016, 17, 18 வரும்போது வந்து அது ஒரு பொற்காலம் ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஏன்னு சொன்னோம்னா வந்து நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிலோ இல்லை வந்து அயன் காண்டரோ இல்லை வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலோ நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து பெரும்பாலான சமயங்கள் வந்து உங்களுக்கு லாபம் தான் வரும். ஆனால் 2021, 22 பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஒன்றும் பெரிய லாபம் வரும், இல்லைன்னா பெரிய நஷ்டம் வரும். அந்த மாதிரி ஒரு வாலட்டாலிட்டி இருந்தது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், 2018க்கு அப்புறம் ரைட்டுங்களா, மார்க்கெட் பெரும்பாலும் ஜிட்ரியாக இருந்திருக்கு. இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி போகுது. ஸோ இங்கே நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருந்தாலும் புட்டு அடிச்சிருக்கோம். நீங்கள் புட்டை கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே கால் போய் அடிக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வாலட்டாலிட்டியை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். வாலட்டாலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஏடிஆர்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஏடிஆர்னா என்னங்க? ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த பாருங்கள், 14 டேஸோட ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரூ ரேஞ்சுனா என்னென்னு பாருங்கள். ட்ரூ ரேஞ்சுனா ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இது ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. இது க்ரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம். இதோட லோ என்னென்னு பார்த்துங்க, இதோட ஹை என்னென்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போது லோக்கும் ஹைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு 200ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து 200 பாயிண்ட் நிஃப்டி வந்து மேலே கீழே மூவ் ஆயிருக்கு. அது மேலேயா இருக்கட்டும், கீழேயா இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. மூவ் ஆயிருக்குன்னா இன்னைக்கு வந்து ட்ரூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டிஆர்னு பேர். இந்த ட்ரூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 200 பேர். இந்த மாதிரி 200 இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரூ ரேஞ்சுங்க. இந்த ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 நாள் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து ஏடிஆர்னு சொல்லக்கூடியது. இந்த ஏடிஆர் பார்த்தீங்கன்னா வந்து 200, 300, 400 என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் என்னங்க பெரிய சூட்சமாக இருக்குது? ஏடிஆர் கண்டுபிடிச்சி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, உங்களுடைய வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 15,000 இருக்கு வச்சுக்கோங்க. நிஃப்டியோட வேல்யூ 15,000 இருக்குது. இதில் 1.33% போடுங்களேன். என்ன ஆகுது? 200 வருது. இந்த 200க்கு மேலே இருந்தால் இது வந்து ஹை வாலட்டாலிட்டிங்க. 200க்கு கீழே இருந்தால் இது லோ வாலட்டாலிட்டிங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நிஃப்டியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 15,500 இருக்குது. அப்போ 15,000ன்னு வச்சுங்க, ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர். அதுலேருந்து 1.33% போட்டுக்குங்க. 1.33% போட்டிங்கன்னா 200 வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் இதை 1.25 வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கலாம். பட் நான் வச்சுக்கிறது 1.33 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ 1.33 போட்டால் எவ்வளோ வருது? 200 வருது. 200க்கு மேலே ஏடிஆர் இருந்ததுன்னா இது ஹை வாலட்டாலிட்டி. 200 கீழே இருந்ததுனா லோ வாலட்டாலிட்டி. அது என்ன சூட்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நிஃப்டி வந்து 1.33% மேலே மூவ் ஆகுதுன்னா அது ஹை வாலட்டாலிட்டி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே மூவ் ஆச்சுன்னா லோ வாலட்டாலிட்டி எடுத்துக்கிறேன். 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அல்ட்ரா லோ வாலட்டாலிட்டி, 2க்கு மேலே இருக்குன்னா அல்ட்ரா ஹை வாலட்டாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இது ஹை வாலட்டாலிட்டி லோ வாலட்டாலிட்டின்னு சொல்ல முடியாது. இப்படி வேணால் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு 1க்கு கீழே வந்து லோ வாலட்டாலிட்டி, 1லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு மாடரேட் வாலட்டாலிட்டி, 1.5க்கு மேலே வந்து ஹை வாலட்டாலிட்டி அப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். சரிங்க, நீங்கள் இந்த மார்க்கெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லோ வாலட்டாலிட்டி, ஹை வாலட்டாலிட்டியில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எப்போல்லாம் மார்க்கெட் வந்து 200க்கு கீழே இருக்கோ பாருங்கள், 200 கீழே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் மேலே போயிருக்குங்க. லோ வாலட்டாலிட்டி இருக்கும் போதெல்லாம். எப்போல்லாம் மார்க்கெட் ஹை வாலட்டாலிட்டி இருக்கோ அப்போல்லாம் என்ன ஆகும்னா மார்க்கெட் கீழே வருங்க. இங்கே பாருங்கள், வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுங்க. இப்போது நம்ம மார்க்கெட் வந்து லோ வாலட்டாலிட்டி, ஹை வாலட்டாலிட்டின்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஏடிஆர் 14 போட்டிருக்கேன், 200 வச்சுருக்கேன். 200க்கு கீழேனா லோ வாலட்டாலிட்டி, 200க்கு மேலேனா ஹை வாலட்டாலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எப்போல்லாம் மார்க்கெட் லோ வாலட்டைலாக இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக இருக்கும். எப்போல்லாம் ஹை வாலட்டைலாக இருக்கோ மார்க்கெட் அப்போ வந்து ஒன்று பேரிஷாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹைலி வாலட்டைலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைலாக இருந்திருக்கு 200க்கு மேலே. அப்போல்லாம் மார்க்கெட் எவ்வளோ ஜிட்ரியாக இருந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து லோ வாலட்டைலாக இருக்கும்போதே எப்படி மேலே போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி மார்க்கெட் லோ வாலட்டைலாக இருக்கும்போது எந்த மாதிரி மார்க்கெட் மேலே ஏறி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைலாக இருக்கும்போது எவ்வளோ ஜிட்ரியாக இருக்குது பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ லோ வாலட்டைலாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுங்க,
மேலே போகும். ஹை வாலட்டைலாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுங்க, ஒன்று ஜிட்ரியாக இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட்டு கீழே போகும். இதுதான் சூட்சமம். ஸோ சரி, இப்போ ஹை வாலட்டைல்னால் நம்ம என்ன பண்ணணும், லோ வாலட்டைலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது லோ வாலட்டாலிட்டினா நீங்கள் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஹை வாலட்டைல்னா ஒரு மாட்ரேட் வாலட்டைல்னு வச்சுக்கலாம். மாட்ரேட் வாலட்டைல்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹை வாலட்டைல்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களோ அதில் 50% வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களோ அதில் 50% வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 50% வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை வாலட்டைலில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, சீக்கிரமாக காசு காலியாகிடும், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கையில் காசு இருக்காது. சரி, இப்போ வாலட்டாலிட்டி இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தாங்க. இது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய மாய சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், வாலட்டாலிட்டி என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 2021-22 அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சா. இப்போ பாருங்கள், வாலட்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வாலட்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இது எப்போ 200 கீழே வருமோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகும், ஜிட்ரியாக இருக்காது. இப்போது நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வாலட்டாலிட்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால முன்னால் மாதிரி வந்து கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் 200 கீழே போகும்போது என்ன ஆகுங்க, மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை நோக்கி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எந்த சமயத்துலையாவது மார்க்கெட் இதோட ஏடிஆர் வந்து மறுபடியும் மேலே போச்சுனால் என்ன ஆகுனா, மறுபடியும் மார்க்கெட் கிராக் ஆகும். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இங்கேருந்து ஏடிஆர் வந்து 250 300 அப்படின்னு போச்சுன்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆகும். இங்கேருந்து இறங்கி 200 போச்சுன்னா மார்க்கெட்டு மேலே போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த ஏடிஆர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ ஏடிஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஆவரேஜாக எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கணும். லோ வாலட்டாலிட்டியா, ஹை வாலட்டாலிட்டா, இல்லை மாட்ரேட் வாலட்டாலிட்டியான்னு பார்க்கணும். லோ வாலட்டாலிட்டியாக இருந்தால் லோ வாலட்டாயில் ஸ்ட்ராட்டஜிஸ் தனியாக இருக்குது. மாட்ரேட் வாலட்டாலிட்டியாக இருக்கும்போது வந்து நம்ம 2016-17 இருந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஹை வாலட்டாயிலாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஏடிஆர் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வேலையிலேருந்து ஒரு 1.5% மேலே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஆனால் வால்யூமை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கையில் காசு நிறையா வேணும். வாலட்டாக இருக்கும்போது மார்க்கெட் ஜெட்ரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு காலும் இடிச்சிரும், புட்டு இடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி சமயங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.